சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இது ஒரு கிச்சன் விளாக் தான். இது நான் எப்போதும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கும், கோலம் போடுறவங்களுக்கு கோலம் போடுற வழக்கம் இருக்கும். எல்லாம் செஞ்சுட்டு இந்த அடுப்பு வாயு பகுதி அப்படிங்கிறத எப்பவுமே ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஏன்னா அடுப்பு அப்படிங்கிறதே வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது ஓப்பனில் இல்லாமல் எப்போதும் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது நிரந்தரமாக வச்சுருக்கணும். சமைக்கும் போது நம்ம சமைக்கிற பாத்திரம் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சமைச்சி முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி சும்மா வைக்காமல் அது மேலே ஒரு பாத்திரம், அதாவது நைட் டைமில் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் கொஞ்சம் சாப்பாடு நம்ம வீட்டில் நான் நைட்டு சாதம் தான் செஞ்சேன், அதை தான் வச்சு மூடி வச்சுருக்கிறேன். டிஃபன் செஞ்சிங்க அப்படின்னாலும் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த சாப்பாடு அப்படிங்கிறது நைட் டைமில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கிச்சனில் இந்த மாதிரி சிங்க் எப்பயுமே இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். அது நம்ம வீட்டில் நைட்டில் கரப்பாம்பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் காலையில் எழுந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல் வேலையாக அடுப்பை பற்ற வச்சு பால் காய வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எப்பயுமே கிச்சன் க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அன்னபூரணி தாயார் நமக்கு நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. இது காலையில் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் சாதம் குக்கரில் வைக்க மாட்டேன், வடிக்க செய்வேன். அப்போ சாதம் சிந்திருக்கு, கஞ்சி இதெல்லாம் வடியும் போது அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி சமைச்சி முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி நம்ம அடுப்பை சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த அடுப்பு சும்மா தான் இருந்தது, அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தை எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அடியில் கூட பாருங்கள் கொஞ்சம் கஞ்சி வடிஞ்சிருக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதெல்லாம் வைக்கும்போதும் பகல் டைமில் கூட நைட்டாக இருந்தாலும் டே டைமாக இருந்தாலும் எப்பயுமே இந்த அடுப்பு அப்படிங்கிறது இப்படி ஓப்பனில் வைக்கக்கூடாது. அதுமாரி சமைக்கிற பாத்திரம் பகலில் சமைக்கிறோம் அப்படின்னா காலையில் சமைக்கிற பாத்திரம் சாம்பார் பாத்திரமோ இல்லை சாதம் இந்த மாதிரி ஏதாவது அந்த அடுப்பு மேலே அப்படிங்கிறது இருக்கும். அந்த காலத்துலலாம் நைட்டு சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பு மேலே வச்சிட்ருவாங்க. நைட்டு முழுக்க அந்த தண்ணி அந்த அடுப்பு மேலே இருக்கும். வேணுன்னும் போது சுடு தண்ணியும் அது குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுப்பு வாயு பகுதியை இப்படி எப்பயுமே ஓப்பனில் வைக்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி சும்மா பாத்திரமாவது கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைக்கணும். சாதம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நைட்டில் நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம முன்னோர்கள் வருவாங்க. அதே போல் தெய்வங்கள்லாம் நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எனக்கு என் முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.